வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து காவேரியோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நேற்று எபிசோட்லேயே தெரிஞ்சிருக்கோம். யமுனாவுக்கு வந்து ஒரு வேலை, சப் கலெக்டர் வேலை வந்து கிடச்சிருக்கும். அவங்க அம்மா வந்து கேசரி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கும்போது காவேரிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துடும். ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, காவேரியோட சிஸ்டர் யமுனா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, அக்கா எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, எல்லாமே மறந்துட்டா. அப்பா இறந்தது கூட அவளுக்கு வந்து ஞாபகம் இல்லை, நாங்கள் சொல்லி தான் தெரிய வந்துச்சு. விஜயை பற்றியான ஞாபகமே அவளுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காவேரி வந்து எதுவுமே ஞாபகமே இல்லை போல இருக்குது. ஸோ அவங்க காவேரியோட அம்மா சொல்லுவாங்க, அவங்க பொண்ணு இன்றைக்கி 5வது பிறந்த நாள் அவங்க பொண்ணுக்கு. ஸோ எங்கே இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் வந்து காவேரி அங்கேருந்து வந்துடுவாங்க. ஸோ எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து, அதுவும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள்லாம் பொண்ணுங்கள்லாம் பசங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ என்னோட வந்துரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னடி இப்படி சொல்கிற, சடனாக இன்னும் 2 நாள் கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் எப்படி கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா, இங்கே நீ எப்படி தனியாக இருப்ப, ஒரு அக்கா கொடைக்கானல் இருக்காங்க, நர்மதா காலேஜில் ஹாஸ்டலில் படிக்கிறா, இந்த யமுனாவும் திருவள்ளூர் போயிடுவா, நீ எப்படி தனியாக இருப்ப, நான் ஒரு வீடு பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காஞ்சிபுரத்துக்கு போக ரெடி ஆகுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா காவேரியோட பொண்ணு, அது விஜயோட பொண்ணு குட்டி காவேரி வந்து, எனக்கு அம்மாவை பார்க்கணும், எனக்கு பிறந்தநாள் கிஃப்ட்டாக அம்மாவை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து சேர்க்க போகிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து சேர போகிறது ஒரே ஸ்கூல்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமான ஒரு எமோஷ்னலான ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா காவேரிக்கு வந்து அவங்க அப்பா இறந்ததே மறந்து போகிற அளவுக்கு ஞாபகம் மறதியில் இருக்காங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ணும்போது அந்த ஸ்பார்க் ஆகி ஒரு வேளை ஞாபகம் வருமா வராதா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ இனியே பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.